ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 15. ஹேமா, ரூபி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நானும் ஸ்ரீயும் அந்த கம்பெனியில் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஓப்பனிங் வந்தா சொல்றோம். நீயும் ரம்யாவும் அதே கம்பெனியிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரம்யா, அது வரைக்கும் நாங்கள் என்ன சும்மா இருக்க முடியுமா? ஸ்ரீ, வேற ஏதாவது ஓப்பனிங் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கடி, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பிறகு நால்வரும் அன்றே ஹாஸ்டலை வெக்கேட் செய்துவிட்டு விடை பெற்று சென்றனர். மற்ற மூவரும் அவரவர் வீட்டிற்கு சென்று விட ஸ்ரீக்கு மட்டும் எங்கே செல்வது என்றே தெரியவில்லை. பெற்றோரும் இல்லை, சொந்தம் என்று அரவணைத்து ஆதரவு கொடுக்கவும் யாரும் இல்லை. எங்கே செல்வது என்று சிந்தித்தவள் வேறொரு உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டாள். சற்று நேரத்தில் ஸ்ரீயின் போன் இசைக்க யார் என்று போனை எடுத்து பார்த்தவளுக்கு அழைத்தவரின் பெயரை பார்த்ததும் அவ்வளவு மகிழ்ச்சி. புன்னகையோடு அணைப்பை ஏற்று காதில் வைத்தவள், ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க என்றாள் ஆவலாக. எதிர்முனையில், நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? காலேஜ் முடிஞ்சிருச்சா? ஸ்ரீ, ஆமாம் டாடி, முடிஞ்சிடுச்சு. ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டேன். இப்போ வேற ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். எதிர்முனையில், ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணுற? சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கியா? நான் தான் உன்னை நம்ம வீட்டில் போய் தங்குன்னு சொல்கிறேன்ல. அதற்கு ஸ்ரீயிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. அமைதி மட்டுமே நிலவியது. எதிர்முனையில் ஹலோ ஹலோ என்று அழைத்த பிறகு ஸ்ரீ, சொல்லுங்க டாடி. எதிர்முனையில், என்னம்மா, நம்ம வீட்டில் தங்குறதுக்கு என்ன? ஏன் நீ இப்படி யாரோ மாதிரி யோசிக்கிற? நீ ஏன் பொண்ணுடா என்ற அவரின் வார்த்தையில் ஸ்ரீக்கு கண்கள் கலங்கிவிட்டது. உண்மையிலேயே பெற்றவராக இருந்தால் கூட இவ்வளவு பாசம் தன் மீது வைத்திருப்பாரோ என்னவோ. இவருக்கு என்மேல் எவ்வளவு பாசம்! ஆம், ஸ்ரீயுடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருப்பவர் அவளின் சொந்த தந்தை கிடையாது, அவளின் வளர்ப்பு தந்தை அலாவுதீன். அலாவுதீன், ஹலோ ஸ்ரீ, லைன்ல இருக்கியாமா? என்ன அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. ஸ்ரீ, பரவாயில்ல டாடி, நீங்க யாருமே இல்லாத வீட்டுக்கு நான் மட்டும் தனியா போய் என்ன பண்றது? அங்க போனா எனக்கு உங்க ஞாபகம் எல்லாம் வருது. அதனால தான் நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்போ திரும்ப அங்கே போனாலும் எனக்கு அங்கே உங்கள் ஞாபகம் தான் வரும் டாடி. அங்கே தனிமையில் இருப்பதற்கு நான் இங்கே ஹாஸ்டலிலேயே தங்கிக்கிறேன். அலாவுதீன், சரிம்மா, உன்னோட விருப்பப்படியே செய். பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னியே? ஸ்ரீ, ஆமாம் டாடி, 2 டேஸில் ஜாயின் பண்ணணும். அலாவுதீன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஏதாவதுனா ஃபோன் பண்ணு என்று அழைப்பை துண்டித்தார். ஸ்ரீ யார் என்று தெரிவதற்கு முன்னதாகவே அவளை தன் மகள் போல் பேணி காத்து வளர்த்தவர் அலாவுதீனும் அவரின் மனைவி ஆயிஷாவும் தான். ஆயிஷா, என்னங்க ஸ்ரீ என்ன சொல்றா? எப்படி இருக்காளாம்? அலாவுதீன், நல்லா இருக்கா, ஆனால் நம்ம ஞாபகம் வருதுன்னு வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா. ஆயிஷா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நம்ம மகளா வளர்ந்தவ நம்மளோடவே நம்ம மகளாகவே கடைசி வரைக்கும் இருந்துடட்டும்னு. நீங்க தான் கேட்கல. உண்மையை எல்லாம் அவகிட்ட சொல்லணும்னு சொல்லி அந்த குழந்தையோட மனசை இப்படி கலைச்சு வச்சிருக்கீங்க. அவளையும் நம்மளோடவே இங்க கூப்பிட்டு வந்திருக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மலேசியாவிலும் அவ தனியா இந்தியாவிலும் இருக்கா, பாவம் என்றார் வருத்தமாக. அலாவுதீன், என்ன இருந்தாலும் நாம் அவளுடைய சொந்த அப்பா அம்மா கிடையாது ஆயிஷா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த உண்மை ஸ்ரீக்கு தெரியணும் தானே. அவ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, வளர்ந்துட்டா. அவளுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிவதுதான் நல்லது. அவளை நாம பெத்தவங்க இல்லை என்பதற்காக அவன் நம்ம பொண்ணு கிடையாது என்ற அர்த்தம் இல்லை. என்னைக்குமே அவ உனக்கும் எனக்கும் மகள்தான் என்றார் உணர்வு பூர்வமாக. ஸ்ரீக்கு அலாவுதீன் பற்றியும் ஆயிஷாவை பற்றியும் நினைக்கும் பொழுதெல்லாம் பெரும் ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படி தான் ஈன்றெடுக்காத ஒரு பெண்ணின் மீது இவ்வளவு பாசத்தை கொட்ட முடியும்? தன் சொந்த மகளை பார்ப்பது போல் தன்னையும் பார்த்தார்களே, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனது என்று வியப்போடு அவ்வப்பொழுது சிந்திப்பாள். ஸ்ரீ சிறு வயது முதலே தனக்கு நினைவு தெரிந்த நாட்கள் முதல் அலாவுதீனையும் ஆயிஷாவையும் தான் தன் பெற்றோர் என எண்ணி வாழ்ந்து வந்தாள். ஸ்ரீயின் பள்ளி படிப்பு முடிந்ததும் அலாவுதீனின் உடன் பிறந்த சகோதரர் உடல்நிலை மிகவும் மோசமாகி போனது. அந்த நிலையில் அவரின் மொத்த வியாபாரத்தையும் அலாவுதீன் பார்க்க வேண்டிய கட்டாயம். அவரின் அண்ணன் வியாபாரம் மொத்தமும் மலேசியாவில் நடைபெறுவதால் இவரும் குடும்பத்தோடு அங்கே செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே ஸ்ரீயிடம் அனைத்து உண்மையையும் அலாவுதீன் கூறிவிட்டார். ஆரம்பத்தில் அலாவுதீன் கூறும்பொழுது ஸ்ரீ நம்பவே இல்லை. ஏதோ விளையாட்டாக கூறுகிறார்கள் என்று எண்ணியவளுக்கு இது உண்மை என்று தெரிந்ததும் உலகமே ஸ்தம்பித்தது போல் நின்றுவிட்டது. இத்தனை ஆண்டுகளாக தன் குடும்பம் என்று எண்ணி வாழ்ந்து வந்தது தன் குடும்பம் இல்லையா? இவர்கள் என்னுடைய உறவு இல்லையா? நான் வேறு யாரோவா என்று ஸ்ரீயின் மனம் புலம்பி துடித்தது.
ஸ்ரீ பள்ளி படிப்பு முடித்து தேர்வின் முடிவுக்காக காத்து கொண்டிருந்த நேரம் அது. அலாவுதீன் ஒரு நாள் ஸ்ரீயை அழைத்து, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? ஸ்ரீ, என்ன டாடி? அலாவுதீன், அது நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் நான் தான் உன்னுடைய அப்பா, இவ தான் உன்னுடைய அம்மா என்று ஆயிஷாவை காண்பித்தார். ஸ்ரீ வெகுளியாக, அதான் எனக்கு தெரியுமே டாடி. ஆயிஷா அப்பொழுது கூட அலாவுதீனிடம் சொல்ல வேண்டாம் என்று கண்களால் ஜாடை காட்ட, அலாவுதீன், ஸ்ரீ, நாங்கள் உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா கிடையாது. ஸ்ரீ, என்ன டாடி, என்னை பிராங்க் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் என்றால் விளையாட்டாக. அலாவுதீன், நான் உண்மையை தாமா சொல்கிறேன். சின்ன வயசுல தான் எங்களுக்கு நீ கிடைச்ச. அப்போலிருந்து உன்னை எங்களுடைய சொந்த மகளாக நினச்சி தான் நாங்கள் வளர்க்குறோம். எனக்கு ரஹீமா எப்படி ஒரு பொண்ணோ அதே மாதிரி தான் நீயும். உன்னுடைய பெயர் தேஜா ஸ்ரீ. ஸ்ரீ அதிர்ச்சியாக, என்ன டாடி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மையா? அப்போ நீங்கள் என்னுடைய மம்மி டாடி கிடையாதா என்றாள் அழுகையினோடு. அலாவுதீன் அவளை அழைத்து அருகில் அமர்த்தியவர் அவளின் தலையை கோதியபடி, இங்க பாருமா, இப்படி அழக்கூடாது. இவ்வளவு நாளா நீ எப்படி எங்களுக்கு பொண்ணா இருந்தியோ இனிமேலும் நீ அப்படிதான் இருக்க போற. இப்போ மம்மி டாடிக்கு அவசரமா வெளியூர் போற வேலை வந்துடுச்சு. அதனால் நாங்கள் கிளம்புறோம். உனக்கு காலேஜில் சேரும் வேலை இருக்கிறதால உன்னை எங்களோட அழைச்சிட்டு போக முடியல. அதனால்தான் உன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லணும்னு தோணுச்சு. வாழ்க்கை எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. நேத்து நல்லா இருந்த என்னுடைய அண்ணன் இன்னைக்கு ரொம்ப உடல் நல குறைவா இருக்காரு. எனக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் என்று நிச்சயமா சொல்ல முடியாது. இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப வருஷமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் உன்கிட்ட அப்போ இல்லை. இப்போ நீ நல்லா வளர்ந்துட்ட. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு திறமை வந்துருச்சு. அதனால தான் இப்போ சொல்கிறேன் என்று கூறியவர் அவளின் கையில் ஒரு பையை கொடுத்தார். நீ எங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீ போட்டிருந்த ட்ரெஸ், செயின் எல்லாமே இதில் இருக்கு. உன்னை பெத்தவங்க ஞாபகமா இது உன்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால்தான் இவ்வளவு நாளாக பத்திரமா வச்சிருந்தேன் என்று ஸ்ரீயின் கையில் அவளின் பொருட்களை ஒப்படைத்தார். கலங்கிய கண்களுடனும் நடுங்கிய கைகளுடனும் அந்த பேக்கை வாங்கி பிரித்த ஸ்ரீ உள்ளே இருந்த பொருட்களை எடுத்து பார்க்க தொடங்கினாள். அழகிய நீல நிறத்தில் ஒரு கவுன் இருந்தது. அதனுடனேயே ஒரு பெரிய செயினும் இருந்தது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரவில்லை. அலாவுதீன், நீ எங்களுக்கு கிடைச்ச போது இந்த செயினை போட்டிருந்த. அந்த செயினில் பார்த்தியா, தேஜா ஸ்ரீன்னு உன்னுடைய பெயர் போட்டு டாலர் இருக்கு. அதை வைத்து தான் உன்னுடைய பெயர் தேஜா ஸ்ரீன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுதுமா. இப்போ இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டதால் எதுவுமே மாறப்போறதில்ல. நீ எப்பையும் போல எங்களுக்கு மகளாக இரு. உன்னுடைய கல்லூரி படிப்பை நீ இங்கே இருந்து முடி. நான் மலேசியா போய் வியாபாரத்தை பார்க்கிறேன். உனக்கும் ரஹீமாவுக்கும் படிப்பு முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா என்னுடைய கடமை முடிஞ்சிடும் என்றார் உணர்ச்சி வசப்பட்டபடி. அவரின் கையை பற்றி கொண்ட ஸ்ரீ, இத்தனை வருஷமா என்னை உங்கள் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்களே டாடி. எனக்கு உண்மையிலேயே என்னுடைய அம்மா அப்பா இருந்திருந்தால் கூட என் மேலே இவ்வளவு பாசமாக இருந்திருப்பாங்களா என்று தெரியாது. என்னைக்கா இருந்தாலும் நான் உங்கள் பொண்ணு தான் டாடி என்று கூறியவள் அவரின் தோளில் தலை சாய்ந்து அழுதாள். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 16. அன்று முதல் ஸ்ரீயின் மனதிற்குள் ஏதோ ஒரு வெறுமை. என்னதான் தன்னை சுற்றி குடும்பத்தார் போல் அனைவரும் பார்த்து கொண்டாலும் உண்மை தெரிந்த பிறகு ஏதோ தனித்து விட்டது போன்ற உணர்வு ஸ்ரீயை பெரிதாக வாட்டி வதைத்தது. அப்துல்லாவும் ஆயிஷாவும் எவ்வளவோ ஸ்ரீக்கு அவள் தங்கள் மகள்தான் என்று உணர்த்த பழையபடி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவளிடம் பாசமாக நடந்து கொண்டாலும் ஸ்ரீயால் முன்பு போல் இப்பொழுது முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, மகிழவும் முடியவில்லை. ஏதோ இவர்களின் உறவுக்குள் ஒரு மெல்லிய கோடு இடைவெளியாய் ஏற்பட்டது போல் இருந்தது. அந்த தேவையற்ற திரையை அகற்ற ஆயிஷா தன்னால் முடிந்த மட்டும் எவ்வளவோ முயன்று பார்த்து விட்டார். முன்பை விட ஸ்ரீயின் மீது அதிக கவனமும் அக்கறையும் கூட செலுத்தி பார்த்தார். ஸ்ரீக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தார். என்ன செய்தும் ஸ்ரீயின் மனதை அவரால் வெல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் தன் கணவரிடம் சண்டையிட தொடங்கிவிட்டார். ஆயிஷா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்போலிருந்து சொன்னேன். ஸ்ரீ இன்னும் சின்ன பொண்ணு தான். இப்போவே அவகிட்ட இந்த உண்மையை எல்லாம் சொல்லணும்னு என்ன அவசியம் வந்தது? பாருங்க, அவன் நம்மளை விட்டு ஏதோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. பழைய மாதிரி நல்லா பேச மாட்டேங்கிறா, சிரிக்க மாட்டேங்கிறா. நமக்காக வெளியில் நம்ம கிட்ட எப்பயும் போல இருக்க மாதிரி நடந்துக்கிட்டாலும் அடிக்கடி அவ எதையோ இழந்த மாதிரி சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு தனியா போய் உக்காந்துருக்கா. நாம ஊருக்கு போற நிலைமையில் இப்போ இது கண்டிப்பா அவகிட்ட சொல்லி இருக்கணுமா? நம்ம பாட்டுக்கு இப்போ ஊருக்கு கிளம்பி போயிட்டா அவளை யார் பாத்துக்கிறது? வேண்டாங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. அலாவுதீன், இங்க பாரு ஆயிஷா, நான் இப்போ அவகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னது அவளுடைய பாதுகாப்புக்காக தான்.
சின்ன வயசுல தேஜாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் யாரோ வேணும்னு தான் செஞ்சிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம மலேசியா போனதுக்கு அப்புறம் அவளை யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட அந்த விஷயம் தேஜாவுக்கு தெரியாமலே போயிடும். இப்போ நாம இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதால் அவ கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா. எனக்கு மட்டும் ஸ்ரீ எங்க விட்டுட்டு போவதில் சந்தோஷமா என்ன? அவளை இங்க விட்டுட்டு போனாலும் என்னால் அங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லையே. நம்ம சூழ்நிலை அப்படி. அங்கே நம்ம நிலைமையே எப்படி இருக்குமோ தெரியல. இதில் பசங்களை வேற கூப்பிட்டுக்கிட்டு போக முடியாது. அப்புறம் எப்படி அவளை நம்ம கூட கூப்பிட்டுட்டு போக முடியும்? என்னை புரிஞ்சுக்கோ. இப்படி மேலும் மேலும் இதை பத்தி பேசி என்னை பலவீனப்படுத்தாத என்றார் இறுகிய குரலில். ஆயிஷா, அவன் நம்ம பொண்ணு இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கே அவ இவ்வளவு வருத்தப்படுறா. இதில் யாரோ உன்னை வேணும்னு தான் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அவ எப்படி தனியா இருப்பா? பயப்பட மாட்டாளா? அலாவுதீன், ஸ்ரீ ரொம்ப தைரியமான பொண்ணு. நான் அவளை அப்படிதான் வளர்த்துருக்கேன். இந்த உண்மையை அவகிட்ட சொன்னதே அவளுடைய பாதுகாப்புக்காக தான். அவளை அவ பத்திரமா பார்த்துக்கணும். இதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. நம்ம கண்டிப்பா மலேசியா போய் தான் ஆகணும். அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஏற்கனவே அங்க பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் வர முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க 2 பேர் கல்யாண செலவுக்கு நாம என்ன பண்றது? படிப்பு முடிஞ்சதும் நாம வந்துடலாம். அதுக்குள்ள அந்த பிசினஸ் நல்லபடியா நடந்துச்சுன்னா நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அதை கொண்டு வந்து தேஜாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆயிஷாவும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். கிளம்பும் தருவாயில் அலாவுதீன் தேஜா ஸ்ரீயின் கையை பிடித்து கொண்டு, இங்க பாருமா, எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தைரியமா இருக்கணும். உன்னோட காலேஜ் முடிஞ்சதும் நாங்க ஊருக்கு வந்துருவோம், சரியா? ஸ்ரீ, ஓகே டாடி, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அன்று முதல் ஸ்ரீ ஏதோ தனியாக இருப்பது போல் உணர்ந்தாள். அலாவுதீன் குடும்பம் மொத்தமாக மலேசியா சென்றதும் ஸ்ரீயால் அந்த வீட்டில் தனிமையாக இருக்க முடியவில்லை. தனிமை அவளை மிகவும் வாட்டி வதைத்தது. எனவே ஹாஸ்டலிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தவள் வீட்டை பூட்டிவிட்டு காலேஜ் ஹாஸ்டலிலேயே தங்கிக் கொண்டாள். என்னதான் ஹாஸ்டலில் இவளுக்கு நண்பர்கள் கிடைத்தாலும் வெளியே ஸ்ரீ மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் பல நேரங்களில் தனிமையாக தான் அமர்ந்திருப்பாள். அவளின் நண்பர்கள் ஏதாவது கேட்டால் வேறு ஏதாவது கூறி மாற்றிவிடுவாள். வெளியே கலகலப்பாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளும் ஸ்ரீக்குள் இவ்வளவு சோகம் இருக்கும் என்று யாரிடம் கூறினாலும் நம்ப மாட்டார்கள். ஸ்ரீ எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பாள். உண்மை தெரிந்த பிறகு ஸ்ரீ எதற்குமே பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை. எதையுமே எளிதில் கடந்து விடுவாள். அவளால் கடக்க முடியாதது என்றால் அது விக்ரம் மட்டுமே. பார்த்த முதல் பார்வையிலேயே விக்ரமிடம் தன் மனதை பறிகொடுத்தவள் அவனின் வசதியை பற்றி அறிந்ததும் தனக்கு இது ஒத்து வராது என்று அவனை விட்டு தன் மனதை விலக்கி வைக்க எவ்வளவோ முயன்றாள். ஆனால் அதற்கு பலன்தான் பூஜ்யம். எவ்வளவு முயன்றும் விக்ரமினால் ஈர்க்கப்படும் தன் மனதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது ஏன் என்று தெரியாமல் பல நாட்கள் குழம்பி தவித்தாள். பிறகு உறவு என்று யாரும் இல்லை என்று நினைத்த மனதிற்கு தன் உறவாய் விக்ரமை ஏற்றுக்கொண்டதில் ஏனோ தன் மனம் லேசானது போல் உணர்ந்தாள். எனவே விக்ரம் தன் காதலை ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ தெரியாது. அவனை ஒரு தலையாக காதலிப்பதே மனதிற்கு இதமாக இருந்தது. விக்ரம் தன் காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கடைசி வரையிலும் விக்ரமின் நினைவுகளுடனே வாழ்ந்துவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று தாமதமாக எழுந்த விக்ரம் சோம்பல் முறித்தபடியே தன் அறையில் இருந்து படிகளின் வாயிலாக இறங்கியவன் தான் பார்த்த காட்சியை நம்ப முடியாமல் ஒரு நொடி அப்படியே நின்றுவிட்டான். ஆம், அவனின் அம்மா ராஜேஸ்வரிதான் ஹாலின் சோஃபாவில் அமர்ந்தபடி தேநீர் அருந்தி கொண்டிருந்தார். இதை பார்க்கும் பொழுது விக்ரமிற்கு ஏதோ அரிய காட்சியை பார்ப்பது போல் தோன்றியது. ராஜேஸ்வரி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஓய்வு எடுக்க மாட்டார். அவரை இப்படி பார்ப்பது அரிதுதான். அதனால்தான் இந்த அதிர்ச்சி. அவரின் அருகில் சென்றவன் அவருக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தபடி, அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லையா? ராஜேஸ்வரி தேநீரை அருந்தியபடியே, ஏன் என்றார் கேள்வியாக. விக்ரம், இல்லம்மா, நீங்க இப்படி வீட்டில் இருந்து பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, அதான் கேட்டேன். விக்ரமின் வார்த்தையில் ராஜேஸ்வரிக்கு ஏனோ இதயத்தில் ஒரு வலி ஏற்பட்டது. தன் மகனிடம் கூட தன்னால் நேரம் செலவிட முடியவில்லையே. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ராஜேஸ்வரி, இல்லை விக்ரம், இன்னைக்கு ஹாஃப் டே பிரேக் எடுத்திருக்கேன். விக்ரம் ஆச்சரியமாக, ஹாஃப் டேவா? நிஜமாவா மாம் சொல்றீங்க? என்ன திடீர்னு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ராஜேஸ்வரி புன்னகையுடன், அதெல்லாம் இல்லை, சும்மாதான். எதுக்குமே ஒரு பிரேக் வேணும்ல. விக்ரம், மாம், நம்ம 2 பேரும் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்போ எங்கேயாவது போகலாமா? விக்ரமின் கேள்விக்கு ராஜேஸ்வரியால் மறுப்பு தெரிவிக்கவே முடியவில்லை. சரி என்று ஒப்புக்கொண்டார்.
விக்ரமிற்கு மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை. எத்தனை நாட்கள், இல்லை இல்லை எத்தனை மாதங்கள், இல்லை இல்லை எத்தனை வருடங்கள் ஆகிறது தன் தாயுடன் இப்படி வெளியே சென்று. துள்ளி குதித்து எழுந்தவன், நான் கிளம்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் ரெடியாயிருங்க என்று விட்டு அறைக்கு 2 படிகளாக தாவி சீக்கிரமே தன் அறையை அடைந்தான். அஸ்வினை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டவன், ஹலோ அஸ்வின், இன்னைக்கு நான் மாம் கூட வெளியில் போறேன்டா. ஏதாவது எமர்ஜென்சினா பார்த்துக்கோ, எனக்கு கால் பண்ணாத. இன்னைக்கு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அஸ்வின், ஓகேடா, என்ஜாய் யுவர் டே, நான் பார்த்துக்கிறேன். பிறகு ராஜேஸ்வரியும் விக்ரமும் கிளம்பி கோவிலுக்கு சென்றனர். ராஜேஸ்வரி லேகாவையும் அவளின் மகளையும் விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்க, விக்ரமோ தன் கனவு நாயகியை விரைவில் காண வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்தான். இருவரின் வேண்டுதலும் வெவ்வேறாக இருக்க, யாரின் வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பூசாரி அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு தீபாராதனையை இவர்களிடம் காட்டுகையில், அடடே ராஜேஸ்வரி அம்மா, என்ன இது அதிசயமாயிருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு கோவிலுக்கு வந்திருக்கீங்க, இது யாரு என்று விக்ரமை பார்த்து விசாரித்தார். ராஜேஸ்வரி, என்னுடைய பையன்தான். பூசாரி, அப்படியா, சின்ன பிள்ளையில் பார்த்தது, இப்போ நல்லா வளர்ந்துட்டாரே, கல்யாண வயசு வந்துடுச்சே, எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? ராஜேஸ்வரி, என்னுடைய அண்ணன் மகளை தான் கட்ட போறேன். பூசாரி, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா, பேஷா பண்ணுங்க. அஞ்சலி, ஹாயத்த, எப்படி இருக்கீங்க, இந்தாங்க சாமி என்று அர்ச்சனை தட்டை பூசாரியின் கையில் கொடுத்தவள், என் அத்தை பெயரில் பூஜை பண்ணுங்க, நான் தான் இவங்களுடைய அண்ணன் மகள், இவங்க வீட்டுக்கு வருங்கால மருமகள். ராஜேஸ்வரி அஞ்சலியை பார்த்து தீ என முறைத்தார். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.